Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டை மசாலா பொரி எப்படி ஈஸியாக செய்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட இடித்து வச்ச பூண்டு ஒரு 4 பல் எடுத்து அதையும் சேர்த்துட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு செய்கிறனால காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். இது கூட மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கிற போகிறோம். நம்மளுக்கு அந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிற போகிறோம். அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இது கூட ஒரு 2 முட்டையை பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கிற போகிறோம். அந்த முட்டையில் நம்மளுக்கு சாப்பிடும்போது பீஸாக கிடைக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படி வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் பொரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பொரியில் உப்பு இருக்கும், அதனால் மசாலாவுக்கு மட்டும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கிற போகிறோம். அந்த மசாலாலாம் நல்லா அந்த பொரியோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டான முட்டை மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளோட முட்டை மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.